நான் லா பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ரிலேட்டிவ் லா பண்ணிட்டு வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலியில் சொல்கிறாங்க லா பண்ணால் வேல்யூ இருக்காதுன்னு சொல்லிட்டு. லா பண்ணால் உண்மையான நிலை என்ன சார்? லா படிச்சா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனை காட்டிலும் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொஃபஷன் இஸ் ஆல்வேஸ் லா. மாற்றமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லா படிச்சா வேல்யூ இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் இந்தியா லைக் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, காந்தியடிகளா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இவங்க எல்லாம், மௌலானா ஆசாத், அப்துல் கலாம் ஆசாத், எல்லாமே லாயர்ஸ். ஆமா, சரிங்களா. லா வந்து இட் இஸ் அ வெரி 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 பெஸ்ட் ப்ரொஃபஷன். எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறோம் அதை பொறுத்து அதோட வேல்யூ மாறுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் நான் ஏற்கனவே காலைல சொன்னேன், கிளாட் அப்படிங்கிற ஒரு தேர்வை எழுதி இந்தியாவில் 22 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல சேர முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை ஒன்னே தாமா இருக்கு, ஸ்ரீரங்கம்ல இருக்கு. ஆனா அதோட அட்மிஷன்லாம் பாத்தீங்கன்னா, இங்க யாராவது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஜூலைல இது அப்ளிகேஷன் வந்துடும், சரிங்களா. நீங்க 12th படிக்கிற ஜூலைல வரும், எக்ஸாம் டிசம்பர்ல முடிஞ்சிடும், கவுன்சிலிங் வந்து ஜனவரியிலே முடிஞ்சு போயிடும். அதான். ஆனா நீங்க உங்க 12th எக்ஸாம் மார்ச்ல தான் எழுதுவீங்க, ரிசல்ட் மேல தான் வரப்போகுது. சரி, இதை தவிர இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா, நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கு. அதுக்கு ஏஎல்இடின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இதை தவிர நான் 12th மார்க் மட்டும் தான் சார் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யலாம், சென்னையில அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, சோயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சீர்மிகு சட்டப்பள்ளி. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க தனியா அப்ளிகேஷன் போடணும். இப்ப நீங்க என்ன குரூப் 12th? காமர்ஸ். காமர்ஸ். இப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 அப்ளிகேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் போடணும். அங்க மொத்தம் 4 கோர்ஸ் இருக்கு, பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். பிகாம் எல்எல்பின்னு ஒன்னு இருக்கு. யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அம்பேத்கர் லா காலேஜுக்கு கீழே 15 கவர்மெண்ட் காலேஜும் பிரைவேட் ஒரு 7-8 காலேஜ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன். வேரஸ் ஃபார் த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதுக்கு மட்டும் 3 அப்ளிகேஷன். இதே பிசிஏ, யார் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு குரூப்பா எடுத்து படிச்சிருந்தாங்களோ, சப்ஜெக்டா எடுத்து படிச்சாங்களோ, அதுல பிசிஏ எல்எல்பி அப்படிங்கிறதுக்கும் அப்ளிகேஷன் போடலாம். நீங்க வந்து பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி அதுக்கு ஒரு அப்ளிகேஷனும், பிகாம் எல்எல்பிக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடணும். இதை தவிர 15 கவர்மெண்ட் லா காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன். இதுதான் இப்ப உங்களுக்கு ரெஸ்டா இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிமா. பாலிடெக்னிக் படிச்சாலும் லா படிக்க முடியுமா? ஆமா, டிகிரி. அதாவது நீங்க பாலிடெக்னிக், அதாவது நீங்க லா படிக்கிறதுக்கு there is only 2 என்ட்ரி சேனல்ஸ்மா அண்டர் கிராஜுவேஷன் லெவல்ல. ஒன்னு நீங்க 12th படிச்சுட்டு போகணும், இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும். இது 2 தாமா இருக்கு, சரிங்களா. லா படிச்சா எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனை காட்டிலும் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொஃபஷன் இஸ் ஆல்வேஸ் லா. மாற்றமே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. இப்ப நீங்க லா கேட்டாங்க அந்த பொண்ணு. லா வந்து பொறுத்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வச்சு தமிழ்நாட்டுல இப்ப கிளாட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இங்க யாராவது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கிளாட் நீங்க வந்து எப்ப அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து எவ்ரி இயர் 1st of July நடக்கும். அப்ளிகேஷன் 1st July. நீங்க 12th படிச்சுட்டு இருக்கும் போது ஜூலை மந்த் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர் கண்டக்ட் ஆயிரும். கவுன்சிலிங் ஜனவரியில உங்களுக்கு கண்டக்ட் ஆயிரும், சரிங்களா. இதை தவிர இது வந்து இந்த கிளாட் எக்ஸாம் எழுதி 22 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் போக முடியும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு ஸ்ரீரங்கம்ல இருக்கு, நாவலூர் குட்டப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 சீட் இருக்கு. இந்த 57 சீட்ல 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா சீட்ஸ் இருக்கு, சரிங்களா. இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா முற்றிலும் இலவசம் தான்.